என்ன செய்யணும்? அவங்களுக்கு பிரியமாக நடக்க அவங்களுடைய லெவலுக்கு திங்க் பண்ணி ஒரு சிலவற்றை ஓமையினால் சொல்லணும். அதனால தான் இயேசு தன் வாயை ஓமையினாலே அன்றி வேறு எதுனாலும் திறக்கலையா. ரகசியங்களை, மறைபொருள்களை ஓமையினாலே வெளிப்படுத்தினார். அப்போ அந்த ஓமையை நீங்கள் தேடணும் மனசுக்குள்ளே. நீங்கள் அவங்ககிட்ட நீங்கள் ஒன்று இன்னும் கொஞ்சம் நாலு பேசுங்களேன் அப்படின்னு பேச விட்டுட்டு நீங்கள் அவங்களுக்கு சொல்லத்தக்க ஓமையை ஆண்டவர்கிட்ட பரிசுத்த ஆவியினுடைய துணை கொண்டு தேடினீங்கன்னா பரிசுத்த ஆவியை உங்களுக்கு காட்டி கொடுப்பார். பேசுகிறோம் நீங்கள் அல்ல, உங்களிலிருந்து பரிசுத்த ஆவியே பேசுகிறவர்னு சொல்லியிருக்கு பாருங்கள். அது போன்ற ஒரு கிரியை நடக்கும்போது அழகாக பரிசுத்த ஆவி உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். அழகாய் நாம் நடக்கலாம். அப்போ நீங்கள் புரிந்து கொள்ளணும், விசுவாசம் தேவன் பகிர்ந்து அளித்தது. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, விசுவாசத்தை துவக்குகிறவரும் அதை முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்த ஓட்டத்திலே பொறுமையோட ஓடக்கடுவோம். அப்போ நம்ம ஓடும்போது மற்றவங்க ஓடுறதை பார்த்துக்கிட்டு அவனுக்கு ஓடவே தெரியல பாரு, இவனுக்கு பாரு இப்படி ஓடிட்டு அப்படி சொல்லாமல் நமக்கு நியமித்த ஓட்டத்தில் விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் அவர் தான். பொறுமையோடே ஓடக்கடுவோம். பொறுமையோடு நீங்கள் ஓடுங்க. ஹல்லேலூயா. விசுவாச பாதையிலே தினமும் நடந்திடுவேன், நியமித்த ஓட்டத்திலே தொடர்ந்து ஓடிடுவேன். பாடுங்க. பாடுகள் என்ன செய்யும், துன்பங்கள் என்ன செய்யும், எதுவும் என்னை அசைப்பதில்லை, அன்பை விட்டு பிரிப்பதில்லை. கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பதில்லை. விசுவாச பாதையிலே தினமும் நடந்திடுவேன். விசுவாச கப்பலிலே பயணம் செய்கின்றேன். வைத்துதான் சேவகனாய் பணி செய்து ஓட்டத்தை முடித்திடுவேன். நீதியின் கிரீடம் எனக்கு உண்டு, நிரந்தர வாழ்வு அங்கு உண்டு.